பிரியமான சகோதர சகோதரிகள் யாவரையும் என் அருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி இந்த நிகழ்விலே அன்பாக அழைக்கிறேன். இன்றைய நாளிலே யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வேத வாக்கியம் நமக்கு எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் உலகத்தின் மீது அன்பு செலுத்தினார், உலக மக்கள் மீது அன்பு செலுத்தினார். நம்மீது அவர் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற கற்பனையாய் இருக்கிறது. ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து நம்மீது அவர் கரிசனை உள்ள ஆண்டவராய் இருந்தார். நமக்கு ஏன் ஒரு ஏமாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது, பல தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது, ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே குறைகிறது, என்னுடைய மகனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் குறைந்து கொண்டே வருகிறது, நான் என் குடும்பத்தை சரியாய் நடத்தி செல்ல முடியவில்லை, வருமானம் எனக்கு சரியாய் அமையவில்லை என்ற ஒரு பதற்ற நிலை ஏன் வருகிறது என்று சொன்னால், நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் மீறி நடந்து கொண்டிருக்கிறோம். இதை நீங்கள் அப்படியாக ஒப்புக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. எனக்கு ஆசீர்வாதம் வரவில்லை என்று நீங்கள் சொல்பவர்களாக நீங்கள் இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் யார் பேரிலாவது ஒரு குறையை வைத்திருப்பீர்கள். அவர்களிடத்தில் நீங்கள் சென்று சமாதானமாய் நீங்கள் பேசும் பொழுது உங்களை பார்க்கிற பரமபிதா அதை நன்றாய் கவனித்து உங்களுடைய குடும்பத்தையும் அன்னாருடைய குடும்பத்தையும் கர்த்தர் அற்புதமாய் நடத்துவார். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, ஆண்டவர் நம் மீது எதுவரைக்கும் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, மரண பரியந்தமும் அவர் நமக்காய் அவர் அன்பு கூர்ந்தவராய் காணப்பட்டார். நம்மீது உள்ள அன்பின் நிமித்தமாக நாம் படைத்த மனிதர்கள் என்று அவர் கரிசனையோடு நம்மேல் அவர் அன்பு உள்ளவராய் இருந்தார். எதுவரைக்கும்? மரணம் வரைக்கும். இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்த நாட்களில் முதல் நாள் கொண்டு மரணம் வரைக்கும் அவர் நமக்காகவே அன்பாயிருந்தார். அதற்காகத்தான் அந்த கள்ளனுடைய வார்த்தைகளை ஆண்டவர் அன்பாய் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கே நீ என்னுடன் கூட பரதேசியில் இருப்பாய், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். நம்மீது ஒரு அன்பு இல்லை என்று சொன்னால் அந்த மன்னிப்பை அவர் கொடுத்திருக்க மாட்டார். பிரியமானவர்களே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய முதலாவது கற்பனையாயிருக்கிறது. 17ஆம் வாக்கியத்திலே இதைதான் மறுபடியும் ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே, அன்பாய் இருக்க வேண்டும் என்று இவைகளை உங்களுக்கு கற்பித்தேன். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் நாம் நடந்து கொண்டோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மீது அன்பாயிருப்பார். நம்முடைய வியாபாரத்தின் மீது அவர் அன்பாயிருப்பார். நம்முடைய பிஸ்னஸிலே அவர் அன்பாயிருப்பார். நம்முடைய குடும்பத்திலே அன்பாயிருப்பார். நம்முடைய ஊழியத்திலே அன்பாயிருப்பார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். என கருமையானவர்களே, ஆசீர்வாதங்கள்
இந்த ஆண்டிலே எனக்கு ஏன் இந்நாள் வரைக்கும் கிடைக்கவில்லை என்று நீ கேள்விகளை எழுப்பலாம். ஆனால் நான் ஒன்றை மாத்திரம் பதிவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் இன்றைய நாளிலே யார் மீதாவது ஏதோ ஒரு குற்றங்கள் இருந்தாலும் கூட அந்த குற்றங்களிலிருந்து நீங்கள் அவர்களிடத்திலே மன்னிப்பை கேட்கும் பொழுது, அவர்களிடத்திலே நீங்கள் சமாதானமாய் பேசும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்வை அவர் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிப்போம். கர்த்தர் மரண பரியந்தமும் நமக்காய் அவர் அன்புள்ளவராயிருந்தாரே. இந்த உலகத்தின் மீது வைத்த அன்பு மிக பெரிய அன்பு, அளவற்ற அன்பு. அந்த அன்பிற்கு ஆழம் அகலம் எதுவும் கிடையாது. பிரியமானவர்களே, அளவில்லாத அன்பை நம்மீது செலுத்தின கர்த்தர், நம்மீது கரிசனை உள்ள கர்த்தர் உங்களை பார்த்து ஒன்றை தான் கேட்கிறார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் நடந்து கொள்ளுங்கள். அப்படி அன்பாய் நடந்து கொள்ளும் பொழுது பிசாசானவன் உங்களை ஒரு தொந்தரவும் செய்ய மாட்டான். பிரியமானவர்களே, இல்லை என்று சொன்னால் பிசாசானவன் உங்களை சமாதான குலைச்சல் ஏற்படுத்துவான், குடும்பத்திலே பிரச்சனைகளை உண்டாக்குவான், தரித்திரத்தை கொடுப்பான், வியாதியை கொடுப்பான். பிறகு என்ன? மரணம்தான். இது கடைசி கால ஊழியத்தினுடைய செய்தி. பிரியமானவர்களே, இது கடைசி காலம். இனியும் மனம் திரும்பவில்லை என்று சொன்னால், இனியும் ஒருவர் பேரில் ஒருவர் குற்றங்களை வைத்திருப்போம் என்று சொன்னால் நாம் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள மாட்டோம். பிரியமானவர்களே, கர்த்தர் கைவிட்டு விடுவார். பிசாசானவன் நம்மை ஆண்டு கொள்வான். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துவார். நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர், ஆண்டவரே, நீர் எங்களுக்கு மன்னித்தது போல, ஆண்டவரே, நீர் எங்கள் மீது அன்பாய் இருந்தது போல நாங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதன்படி நாங்கள் செயல்பட கர்த்தர் எங்களுக்கு உதவியாயிருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.